Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது Gauss lawவோட fourth application. இல்லையா first application பார்த்திருக்கோம் infinite long straight wire, second one infinite plane sheet, and the third one two parallel charged infinite plane sheets, and the fourth one வந்து uniformly charged spherical shell இல்லைனா spherical ball னு சொல்லலாம். இல்லையா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பால் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா இன்சுலேட்டிவ் மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் விளையாடுறதுக்கு. அதே மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் பட் யூனிஃபார்ம்லி சார்ஜ். யூனிஃபார்ம்லி சார்ஜ்னா அந்த சார்ஜஸுக்கு இன்பிட்வீன் த ஸ்பேஸ் தென் த மேக்னிடியூட், ஒவ்வொரு சார்ஜோட மேக்னிடியூட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். ஸோ என்ன கால்குலேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன நொட்டேஷன் சொல்லலாம் அப்படின்னா இ இல்லையா எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ வெக்டார்னு வரும்போது இ வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுலேயும் வந்து 3 கேசஸ் இருக்குது இந்த அப்ளிகேஷனில். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேர் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த சார்ஜ் ஸ்பியர், த நெக்ஸ்ட் அவுட் சைட் த ஸ்பியர், தென் இன்சைட் த ஸ்பியர். ஸோ அப்படி 3 கேசஸ் இருக்குது. நம்ம தேர்ட் அப்ளிகேஷனில் பார்த்தது மாதிரியே இங்கேயே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸை சூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் எடுத்துப்போம். See the spherical shell, but here the charges are what? Uniform. So நம்ம ஏதாவது ஒரு type of charges எடுத்துக்கலாம். Positively charged particles. Suppose charge particles in between the space எப்படி இருக்கணும் அப்படின்னா சேமாக இருக்கணும். ஒவ்வொரு சார்ஜோட மேக்னிடியூடும் சேமாக இருக்கும். ரைட்? இப்போ சார்ஜோட மேக்னிடியூடுனா ஃபார் எக்ஸாம்பிள் 1 கூலும் இல்லையா. மோஸ்ட்லி வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து என்ன பண்ண மாட்டோம், 1 கூலும் சார்ஜஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி ஃப்ராக்ஷனில் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். ரைட்? ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ராக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அந்த என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி தான். ஸோ அந்த இடத்துல வந்து 5 கூலும் 10 கூலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகே, பட் இன் ப்ராக்டிஸ் we are using what? The charges in fraction. Okay, see, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் வாட்? அவுட்வர்ட்ஸ். அது நம்ம ஏற்கனவே தெரியும். அப்போ ஒவ்வொரு சார்ஜ் சுற்றியும் கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டைரக்ஷன் அவுட்வர்ட்ஸ். ஸோ ஹியர் த டைரக்ஷன் இஸ் அவுட்வர்ட்ஸ். So these are what? Electric field lines அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. The next consider one imaginary surface, right? So இதை சுற்றி வந்து ஒரு imaginary surface. இந்த imaginary surfaceம் இதே ஷேப்பில் தான் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா இந்த சர்ஃபேஸில் இருந்து ஈக்யூ டிஸ்டன்ஸில் வந்து நம்ம எந்த ஒரு சைடில் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் சார்ஜை பிளேஸ் பண்ணாலும் அந்த பாயிண்ட்ஸ்லாம் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். அது ஏற்கனவே படிச்சிருப்போம், ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இல்லையா. ஸோ அது ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ். அது காஸ் வந்து சொன்னதுனால அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காசியன் சர்ஃபேஸ். அவரோட நேம்லேயே வந்து அது காசியன் சர்ஃபேஸ்னு வந்துச்சு. பட் அது வந்து ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ். ரைட்? ஸோ அதில் படிச்சிருப்போம் இல்லையா, ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸுக்கு வந்து டெஃபினேஷன் இருக்கும் இல்லையா. ஆல் த பாயிண்ட்ஸ் அட் த இமேஜினரி சர்ஃபேஸ் மெயின்டைன் வாட்? சேம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அதாவது ஒரு இமேஜினரி சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் ஈக்குவல் பொட்டன்ஷியலை மெயின்டைன் பண்ணிச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ அது கண்டிஷன் வந்து டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு காசியன் சர்ஃபேஸை சூஸ் பண்ண போகிறோம். See the Gaussian surface. So this is the Gaussian surface. ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப். ஸோ இந்த காசியன் சர்ஃபேஸில் வந்து எந்த ஒரு போர்ஷனை நம்ம கட் பண்ணாலும் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? மினிமம் ஏரியாவது இருக்கும். ஸோ டோட்டல் ஏரியா வந்து ஏன்னு சொல்லுவோம். த ஸ்மாலஸ்ட் போர்ஷன் தட் இஸ் டிஏ இல்லை. இன் விச் டிரெக்ஷன்? இன் திஸ் டிரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. இப்போ இந்த பென் இருக்குது அப்படின்னா இதோட ஏரியா இதை ஏன்னு சொல்லுவோம். இதில் சென்டரில் நம்ம ஒரு போர்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து டிஏ அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. சேஞ்ச் இன் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்படி காமிக்க முடியாது, அது டோட்டல் ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்போ என்ன பண்ணோம்? திஸ் இஸ் தட் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் த டிரெக்ஷன் ஆஃப் வாட்? டிஏ. அதே மாதிரி தான் இங்கேயும் டிஏக்கும் கண்டிப்பாக டிரெக்ஷன் இருக்குது. ஸோ டிஏ வெக்டார் அப்படின்னு போட்டுப்போம்.
Then what about the direction of electric field? The same. இந்த yellow color line இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அது electric field E vector. அப்போ எந்த ஒரு சைடை எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு சைடு இல்லை எந்த ஒரு பக்கத்தை எடுத்துக்கிட்டாலும் E vector and dA vector both are travel in the same line and same direction. So angle between these two is equal to 0 degree. Okay, so இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிப்போம். இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம் DA அப்படின்னு சூஸ் பண்ணாலே அந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எந்த ஒரு பாயிண்ட்டை வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நான் இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுப்போமே, இந்த பாயிண்ட் இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்டை Pன்னு சொல்லலாம். அது காசியன் சர்ஃபேஸில். ஸோ இந்த பாயிண்டில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம், ஒரு டெஸ்ட் சார்ஜ் that is denoted by a letter Q0, அதை பாசிட்டிவ் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருப்போம். கரெக்டாக? Then see the midpoint of what? The charged spherical shell that is denoted by letter O. Then what about its radius? That is capital R. அதே மாதிரி இந்த charged spherical shell ஓட midpointல இருந்து P என்கிற பாயிண்ட் இருக்கக்கூடிய distance, so that is small r ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை ரேடியல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க of what? Gaussian surface. ஓகே, ஸோ அப்போ இந்த சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல்லால் P என்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய Q0 என்கிற சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ், இப்போ P என்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது? அவுட் சைட் த ஸ்பியர். இப்போ இங்கே எழுதிக்கலாம் அவுட் சைட் த ஸ்பியர். வாட் அபவுட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட்? அப்போ அவுட் சைட் த ஸ்பியர்னாலும் so many what? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகுது இல்லையா? படிச்சிருப்போம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் த்ரூ த கிவன் ஏரியா இஸ் கால்டு வாட்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்பெரிக்கல் ஷெல்லிருந்து எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ட்ராவல் ஆகுதோ இல்லை ஸ்டார்ட் ஆகுதோ அத்தனை லைன்ஸும் அந்த காசியன் சர்ஃபேஸ்லையும் ட்ராவல் ஆகுது. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து சேம். ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் வி கேன் ரைட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா என்னது? phi E is equal to closed integral E vector dot dA vector. ஸோ ஃபஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தோம், செகண்ட் அப்ளிகேஷனில் இது பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுங்கிற டாப்பிக்கில் வந்து இந்த பார்ட் எப்படி வருது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சி அப்போ phi E is equal to closed integral. ஏன் க்ளோஸ்ட் இன்டெகரல் போடுறோம்? க்ளோஸ்ட் அப்படின்னாலே காஸ்ல வந்து எங்கே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா க்ளோஸ்டு சர்ஃபேஸ் மட்டும்தான். ஸோ இந்த சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல்லுங்கிறது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ், ரைட்? ஸோ க்ளோஸ்ட் இன்டெகரல் E vector dot dA vector படிச்சிருப்போம். A vector dot B vector is equal to AB cos theta dot product formula. அதே மாதிரி இங்கே E dA cos theta. ஸோ இங்கே தான் பார்த்துருப்போமே, theta is the angle between E vector and dA vector இல்லையா? ஸோ இங்கே என்ன இருக்குது? theta is equal to 0 degree. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் we know that electric field is constant. ஏன்னா இந்த சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல்லை வந்து ஆல்ரெடி சார்ஜஸ் ஃபில் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்போ அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டும் கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன கிடையாது? இன்டகிரேஷன் கிடையாது. ஸோ டேக் இட் அவுட் E, தென் க்ளோஸ்ட் இன்டகரல் dA cos theta வேல்யூ 0 degree. ஸோ cos 0 வேல்யூ என்னது? 1. ஸோ E into க்ளோஸ்ட் இன்டகரல் dA. க்ளோஸ்ட் இன்டகரல் dAனாலே A தான், ஏன்னா இன்டகரல் dA is equal to A. நிறைய ஃபார்முலா சொல்லியிருப்போம் லாஸ்ட் கிளாஸில் கூட. இன்டகரல் x பவர் n dx ஃபார்முலா இல்லையா? x பவர் n + 1 டிவைடட் பை n + 1. அதே மாதிரி நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க, என்னது? இன்டகரல் dx ஈக்குவல் டு x, அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி. இன்டகரல் dt t. அதே மாதிரி இன்டகரல் dAங்கிறது எப்படி எழுதலாம்? A. அப்போ என்னது? ஏரியா ஆஃப் த காசியன் சர்ஃபேஸ். காசியன் சர்ஃபேஸ் ஷேப் என்னது? ஸ்பியர். ஸோ அப்போ வந்து ஏரியா ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ இங்கே சைடில் எழுதலாம் என்ன அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டகரல் dA, அதுதானே A. ஃபார்முலா என்னது? 4 pi r². ஸோ இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணேன்னா இஸ் ஈக்குவல் டு E இன்டு க்ளோஸ்ட் இன்டகரல் dA என்னது? 4 pi r². கரெக்டா? ஸோ இது வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து காஸ்லாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ தான் காஸ்லாவோட அப்ளிகேஷன் சொல்லுவோம் இல்லையா? அப்போ இங்கே எழுதலாம் யூசிங் காஸ்லா. காஸ்லா ஃபார்முலா என்னது? phi E is equal to Q by epsilon naught. Q ஸ்மால் q யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்மால் q க்கு பல இதை யூஸ் பண்ணிக்கலாம், கேபிட்டல் Q கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த ஸ்மால் q எடுத்துருவோம். எடுத்துட்டு அந்த இடத்துல என்ன போடுவோம்? கேபிட்டல் Q by epsilon naught. capital Qங்கிறது சார்ஜ் enclosed by the surface. அப்போ Q enclosed அப்படி கூட எழுதலாம் இல்லையா? ENC. சரி,
ஸோ இப்போ 5 ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிவிட்டு அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 5 பிளேஸில் E into 4 pi r square ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கு இல்லையா, is equal to Q enclosed அப்படின்னு எழுதலாம், இல்லைனா Q divided by epsilon naught. ஓகே, கேபிட்டல் Q யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மால் Qவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E is equal to Q divided by 4 pi r square கீழே வந்துடும். இப்போ 4 pi epsilon naught ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம், epsilon naught into r square. ஸோ இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் எங்கே? at the point outside the charged spherical shell. okay, so இதை வெக்டாரில் நம்ம எழுதிக்கலாம். இது வந்து ஸ்கேலாரில் இருக்குது. அப்போ இன் வெக்டார் அப்படின்னு வரும்போது E vector is equal to Q by 4 pi epsilon naught r square. இங்கே கண்டிப்பாக லெஃப்ட் சைடு ஒரு வெக்டார் யூஸ் பண்ணுவோம், ரைட் சைடு ஒரு யூனிட் வெக்டார் வரும், that is r cap. okay, so இது வந்து outside. and second one எங்கே எழுதலாம்? on the surface of the sphere. on the surface. okay, on the surface னு வரும்போது இந்த டயக்ராமில் மாற்றிப்போம். இப்போ இந்த on the surface வேறு கலரை சூஸ் பண்ணிப்போம் இந்த இடத்துல இல்லையா. see the diagram. இந்த டயக்ராமில் வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த க்ரீனுக்கு மேலே ரெட் கலரில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து காசியன் சர்ஃபேஸ்னு வச்சுப்போமே. பொதுவாக வந்து மிட் பாயிண்ட்லேருந்து காசியன் சர்ஃபேஸ் வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர், ஸ்பெரிக்கல் ஷெல்லோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர். ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கேபிட்டல் ஆர் இதுதான் ஸ்மால் ஆர், ரெண்டுமே சேமாக இருக்குது. கரெக்டாக? அப்போ இங்கே எழுதிக்கலாம் என்னது, ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். கரெக்ட்? ஸோ அப்போ ஃபார்முலாஸ் அதே தான் வரும், அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். த சேம் E இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை 4 pi epsilon naught. ஸ்மால் ஆருக்கு போல் என்ன யூஸ் பண்ணால் போதும், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இது மேக்னிடியூட். இது எது வேணால் வெக்டாரில் யூஸ் பண்ணிக்கலாம். வெக்டாரில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு என்ன எழுதலாம், E vector is equal to Q divided by 4 pi epsilon naught r square into r cap. ஏன்னா இங்கே கேபிட்டல் ஆரும் சரி ஸ்மால் ஆரும் சரி சேம் டிஸ்டன்ஸ். ஸோ ஹியர் we can use small r or capital R யூஸ் பண்ணிக்கலாம், r cap. ஸோ இது வந்து on the surface. ஸோ இன்னொரு பார்ட் இருக்குது எங்கே அப்படின்னா இன்சைட் த சர்ஃபேஸாக இருந்தால் எப்படி. ஸோ ஓகே, see the diagram. இந்த டயக்ராம்லேயே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கலர் எடுத்துக்கலாம் அப்படின்னா ப்ளூ கலர் எடுத்துப்போம். ஸோ காசியன் சர்ஃபேஸ் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னா சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு உள்ள இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அப்போ வாட் அபவுட் த டிஸ்டன்ஸ் ஹியர், ஸ்மால் ஆர். அப்போ ஸ்மால் ஆர் வந்து கேபிட்டல் ஆரை விட கம்மியாக இருக்குது. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஸ்பெரிக்கல் சார்ஜ் ஷெல் இருக்குல்ல, இதுக்குள்ளே எந்த சார்ஜஸுமே இல்லை. அப்போ உள்ள சார்ஜஸ் இல்லை அப்படின்னா வாட் அபவுட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட், தேர் இஸ் நோ எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, ஸோ இது இன்சைட். சி நெக்ஸ்ட் பார்ப்போம். ப்ரீவியஸில் வந்து ரெண்டு முடிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், அண்ட் சி த தேர்ட் ஒன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேர், இன்சைட் த சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல் ஆர் இன்சைட் த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ டயக்ராம் போட்டாச்சு. ஸோ அப்போ இங்கே என்ன எழுதியிருப்போம், ஸ்மால் ஆர் வந்து கேபிட்டல் ஆரை விட லெஸ்ஸாக இருக்குது. கரெக்டாக? ஸோ ஃபார்முலா அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலா, E is equal to Q by 4 pi epsilon naught small r square. ஓகே, see the diagram. ப்ரீவியஸ் பேஜில் பாருங்கள், இந்த இன்சைட் த ஸ்பியர் அப்படின்னு வரும்போது அந்த காசியன் சர்ஃபேஸ் உள்ளே இருக்குது, ஸ்பியருக்குள்ளே, அந்த சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு உள்ளே. ஸோ அப்போ அங்கே டிஸ்டன்ஸுக்கு என்ன போட்டிருக்கோம், ஸ்மால் ஆர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே ஸ்மால் ஆர் ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் வேணால் வெக்டாரில் எழுதும்போது லெஃப்ட் சைடு வெக்டார் யூஸ் பண்ணும்போது ரைட் சைடு வெக்டார் எழுதணும். பட் என்ன அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் டயக்ராமில் பாருங்கள், இந்த காசியன் சர்ஃபேஸ் வந்து ஸ்பெரிக்கல் சார்ஜ் ஷெல்லுக்கு உள்ளே இருக்கும்போது உள்ளே வந்து எந்த சார்ஜஸுமே இல்லை இல்லையா. இன்சைட் த காசியன் சர்ஃபேஸ் தேர் இஸ் நோ சார்ஜ். அப்போ எழுதிக்கலாம் இன்சைட் த காசியன் சர்ஃபேஸ் இல்லையா, காசியன் surface there is no charge, I mean Q is equal to 0. அப்போ Q 0 இருந்துச்சுன்னா we know the formula, E is equal to Q placeல 0 போடுங்க, 0 by 4 pi epsilon naught r square, we will get 0. ஓகே, அப்போ அந்த நம்ம ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறோம், அந்த பாயிண்ட் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னா இன்சைட் த சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல்லாக இருந்துச்சு அப்படின்னா
அங்கே எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? 0 இருக்கும். ஓகே, அப்போ இன்சைட் தி ஸ்பியர் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ 0, ஆன் தி ஸ்பியர் மேக்ஸிமமாக இருக்கும், அவுட் சைடு த ஸ்பியர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ரைட்? ஸோ இப்போ இது வந்து ஒரு கிராஃப் மூலமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். see the graph. ஸோ இது வந்து ரேடியல் டிஸ்டன்ஸ், இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே தான் அந்த சார்ஜ் ஸ்பியர் இருக்குன்னு வச்சுப்போமே, இதுதான் அது. ஸோ இதோட அவுட்டர் லேயர் இந்த இடம், இதில் தான் நம்ம சார்ஜஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருப்போம். இந்த ஸ்பியரோட மிட் பாயிண்ட் இது இல்லையா? ஸோ திஸ் இஸ் கேபிட்டல் ஆர். ஸோ இந்த ஸ்பியருக்கு வெளியே ஆன் த சர்ஃபேஸில் தான் மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ ஆன் த சர்ஃபேஸ்னால் பாயிண்ட் போட்டுக்கலாம் இல்லையா, டாட்டட் பாயிண்ட்ஸ். இங்கே தான் மேக்ஸிமம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்ஸிமத்தில் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் டிஸ்டன்ஸ் போக போக பாருங்கள், ஆர் ரேடியல் டிஸ்டன்ஸ் கூட கூட அது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி டயக்ராம் இருக்கும். அப்போ இந்த ஸ்பியருக்கு உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? 0. அப்போ ER = 0 இந்த ஸ்பியருக்குள்ள. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த கிராஃப். இது ஒரு முக்கியமான பார்ட்டு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.